மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லா சம்மர் ஹாலிடேஸ்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குழந்தைங்க எல்லாம் வெளியே கூட்டிட்டு போய் சொல்லி கேட்பாங்க. ஸோ வெறும் 150 ரூபாய்க்கு 4 மணி நேரம் நம்ம கொடைக்கானல்ல இருக்கிற 12 பிளேசஸை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வருஷம் வருஷம் டூர் பேக்கேஜ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் இந்த வருஷமும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மே 31 வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கொடைக்கானல்ல இருந்து ஒரு குட்டி பஸ் இருக்கு இல்லையா, அந்த பஸ்ஸில் நீங்கள் 150 ரூபா அடல்ட், அதாவது நீங்கள் பெரியவங்களா இருக்கும்போது 150 ரூபாயும், குழந்தைங்களுக்கு அதில் ஒரு 50% ஆஃப் அமௌண்ட்டும் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து 4 மணி நேரம் கொடைக்கானலில் 12 இடத்த பார்க்கலாம். இந்த டிக்கெட்டை எப்படி நம்ம புக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வழக்கம் போல் நம்ம கூகுளில் போய் டிஎன்எஸ்டிசி அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனாலும் சரி, இல்லை டூர் பேக்கேஜஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனாலும் சரி. ஸோ உள்ளே போகும்போது நீங்கள் மெயினாக டிஎன்எஸ்டிசி வழியே போகும்போது இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டூர் பேக்கேஜஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடைக்கானலில் இருக்கக்கூடிய என்னென்ன 12 இடம் அப்படிங்கிறத கொடுத்து பக்கத்தில் வந்து 150 கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆக்சுவல் டிக்கெட் ஓவரால் டிக்கெட்டே வந்து 150 ரூபாய் தான். குட்டி பஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் வந்து 4 மணி நேரத்தில் வந்து நீங்கள் இந்த 12 இடத்தையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். என்னென்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் லேக் வியூ, மோயர் பாயிண்ட், பின் ஃபாரஸ்ட், குணா கேவ், பில்லர் ராக், கிரீன் வேலி, கோல்ட் கிரவுண்ட், பம்பர் ரிவர், அதுக்கப்புறம் ஏன்ஷியன் ட்ரீ, அதாவது 9500 வருஷம் பழசான ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தையும் காட்டுறாங்க. அதோட கவுக்கர்ஸ் வால்க், அதுக்கப்புறம் பிரியன் பார்க், அதுக்கப்புறம் லேக். ஸோ இந்த 12 இடமும் பார்த்தீங்கன்னா வெறும் 150 ரூபாய். நீங்கள் 1 கிலோமீட்டர் நீங்கள் ஆட்டோவில் போனீங்கனாலே 150 ரூபா ஆகுது. ஆனால் இந்த 12 இடத்தையும் வந்து கொஞ்சம் கம்மியான 4 மணி நேரங்கும் போது கொஞ்சம் கம்மியான டைம் தான். ஆனால் இங்கே எல்லா இடத்தையும் பார்த்த ஒரு திருப்தி இருக்கும். ஸோ இந்த டிக்கெட்டை எப்படி நம்ம புக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு நம்ம புக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி புக் நவ் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையா என்னைக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கிற டிக்கெட் அவைலபிலிட்டியை பொறுத்து நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உதாரணமாக ஒரு டெமோக்காக நான் வந்து 21ஆம் தேதி கொடுத்து நான் வந்து சர்ச் பஸ் கொடுக்குறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சீட் புக்கிங் பார்ட்டுக்கு போகும். ஸோ இதில் வந்து மதுரை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது பட் ஆனால் வந்து அது மதுரை கார்பரேஷனில் வரதுனால அப்படி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணினீங்கன்னா இதில் என்ன வரும், அந்த நீங்கள் போகக்கூடிய டூர் பேக்கேஜோட சர்வீஸ் கோடு வரும். அது எங்கேருந்து நீங்கள் பிளேஸ் வந்து கொடைக்கானல்லேருந்து ஆரம்பித்து கொடைக்கானலில் உங்களுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஜேர்னி டேட் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டேட்டு காலையில் 8 மணிக்கு கிளம்புறீங்க அப்படின்னா மத்தியானம் 12 மணிக்கு இந்த ட்ரிப்பு வந்து முடியும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் லஞ்சை முடிச்சுட்டு நீங்கள் வந்து கீழே அந்த பஸ் பிடிச்சி நீங்கள் அவங்கவுங்க ஊருக்கு போய்க்கலாம். சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில் 8 மணிக்கு ஒரு ட்ரிப் இருக்குது, அடுத்தது 9 மணிக்கு ஒரு ட்ரிப் இருக்குது, 11 மணிக்கு ஒரு ட்ரிப் இருக்குது, 12 மணிக்கு ஒரு ட்ரிப் இருக்குது. இதுல நீங்க எந்த ட்ரிப் வேணும் அப்படிங்கறத நீங்க உங்க டைமிங்க்கு, நீங்க உங்க ஊர்ல இருந்து கிளம்பி நீங்க கொடைக்கானல் மேல வரைக்கும் வரணும் இல்லையா, அந்த டைமிங்ல எந்த டைம் அப்படிங்கறத பொறுத்து நீங்க புக் பண்ணிக்கலாம். இப்ப இதுல உதாரணமா இதுல உள்ள போயிட்டு நான் காலையில ஒரு 11 மணிக்கு ஒரு 9 மணிக்கு நான் ட்ரிப் ஆரம்பிச்சு மத்தியானம் 1 மணிக்கு நான் ட்ரிப்பை முடிக்கிறேன்னு வைங்களேன். நான் இந்த சீட் கொடுக்குறேன். ஸோ இதுல கொடுக்கும்போது நீங்க எந்த சீட் வேணும், ஒரு விண்டோ சீட். இது என்னன்னா இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ரொம்ப ரொம்ப குட்டி பஸ், ரொம்ப குட்டி பஸ், மினி பஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஹில்ஸுக்கே ஸ்பெஷலான பஸ். ஒரு பக்கம் 3 சீட் இருக்கும், இன்னொரு பக்கம் 2 சீட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு இது, பேக்ல ஒரு டோர். இதுல என்னன்னா டிரைவர் சைடுக்கு ஆப்போசிட்ல தான் உங்களுக்கு வந்து அந்த இது இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு பஸ் இது. ஸோ இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு தேவையானது என்னன்னா மொபைல் நம்பர், ஒரு இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இதில் யாராக இருந்தாலும் என்ன கார்டு, ஐடி கார்டு என்ன கார்டு இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உதாரணமாக இப்போ நான் வந்து பேசஞ்சர் நேம் தமிழ் அப்படின்னு கொடுத்து ஏஜ் வந்து 34 அடல்ட், அதுக்கப்புறம் மகி ஏஜ், சைல்டு கொடுக்குறேன். கொடுத்து சப்மிட் கொடுக்குறேன். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 35, 1, இமெயில் ஐடி.
தமிழ் info game gmail. ஐடி இதில் நான் வந்து டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப ஷார்ப்பாக எல்லா டீட்டெயிலும் கொடுத்தா தான் நம்மளுக்கு டிக்கெட்டே புக் ஆகுது. ரெஃபரன்ஸ் நம்பர் OIHNGFG. ஸோ கொடுத்து எல்லா டீட்டெயிலும் பக்காவாக கொடுக்கணும். கொடுத்தாதான் டிக்கெட் உள்ளே போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் 150 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது 4 மணி நேரம் ட்ரிப்பு 290 ரூபா. அதாவது 150 300 ரூபா கிட்ட வந்திருக்கும். ப்ளஸ் ஓவராலாக ஃபேர் டீட்டெயில்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் ஃபேர் 225 ரூபா. அதாவது 150 ப்ளஸ் குழந்தைங்களுக்கு ஒரு 75 ரூபா போல இருக்கு. அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் ஃபீ ஒரு 30 ரூபா போடுறாங்க. ஆக்சிடென்ட் ரிலீஃப் ஃபண்ட் ஒரு 8 ரூபா போடுறாங்க. இதெல்லாம் ஓவராலாக சேர்த்து உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் பிஜி சர்வீஸ் ஃபீன்னு சொல்லி ஒன்று போடுறாங்க. அதுக்கப்புறம் டிக்கெட் ஃபீன்னு சொல்லி ஒன்று போடுறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் டிக்கெட்டை எடுத்துட்டு நீங்கள் ஆன்லைனில் ரிசர்வ் பண்ணி நீங்கள் போனாலுமே கூட நீங்கள் பஸ் ஏறினதுக்கு அப்புறமா உங்களுக்குன்னு ஒரு டிக்கெட் வந்து கையில் தராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்டபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, நோட்டிஃபிகேஷன் இஃப் யூ நாட் ரிசீவ் கேஸ் ஏதாவது எஸ்எம்எஸ் ஏதாவது வரலை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இதெல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்காது. எல்லாம் கிளியராக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து புக் ஆகிடும். நீங்கள் அந்த டேட்டில் போயிட்டு நீங்கள் அந்த உங்களுக்குன்னு ஒரு ஐடி வந்திருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் வந்து போனீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே ஒரு டிக்கெட் தருவாங்க. அதை வச்சு நீங்கள் 4 மணி நேரம் ட்ரிப்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது என்னென்னா இங்கே ஒரு செக் பாக்ஸ் வருது. செக் பாக்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் கொடுக்கணும் போல். ஓகே, பேமெண்ட் கேட்வே. ஓகே, இதில் என்னென்னலாம் பேமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு பண்ணலாம், நெட் பேங்கிங், யூபிஐ எல்லா பேமெண்ட்டுமே இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 150 ரூபாய்க்கு வந்து கொடைக்கானலில் 12 பிளேசஸ் நீங்கள் பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அதிசயம். ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ட்ரிப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.